வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்றைக்கி நாம் சீதா அண்ணியாக மிருணால் தாக்கூர் அப்படின்ற ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகை மிருணால் தாக்கூரை தான் கதாநாயகியாக நினச்சி இந்த கதையை சொல்ல போகிறேன். மிருணால் தாக்கூர் அவங்க சீதா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து செம ஃபேமஸ் ஆனாங்க. அதனால தான் இந்த கதைக்கு சீதா அண்ணி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாரும் நடிகை மிருணால் தாக்கூரை சீதா அண்ணியாக நினச்சிக்கிட்டு இந்த கதையை கேளுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் சிவா. என்னோட குடும்பத்தில் நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எங்கள் அண்ணன் மொத்தமாக 4 பேர் இருக்கோம். அடுத்ததாக என்னுடைய அப்பா வேலையில் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போது என்னுடைய அப்பா வீட்டில் தான் இருக்கார். அடுத்ததாக என்னுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்காங்க. அடுத்ததாக என்னோட அண்ணன் பேர் சஞ்சய். அவன் ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கான். இப்போது என்னோட அண்ணன் தான் எங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறான். என்னோட அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, என்னோட அண்ணன் அவ்வளோ ஜாலியாலாம் பேச மாட்டான். அவனுக்கு ஜாலியாலாம் பேசவே தெரியாது. என்னோட அண்ணன் ரொம்ப பொறுப்பாக இருப்பான். அவன் ரொம்ப நல்லவன். அடுத்ததாக இந்த கதையோட கதாநாயகன் அது வேற யாரும் இல்லை, நான் தான். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் நல்லா படிப்பேன். நான் இப்போ காலேஜில் தான் படிச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப ஜாலி டைப். நான் வீட்லேயும் ஜாலியாக தான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் எல்லாருக்கூடையும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பேன். அவங்கள கலாய்க்க கூட செய்வேன். நான் ஸ்கூல்லையும் அப்படி தான் இருந்தேன். நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருப்பேன். அதனால் எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. ஆனாலும் நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிப்போம். அப்படியே சில கமெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் பொண்ணுங்களோட அழகை மட்டும்தான் ரசிப்பேன். ஃபஸ்ட்டு நான் பொண்ணுங்களை பற்றி கமெண்ட்ஸ்லாம் அடித்ததே கிடையாது. ஆனால் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேர் சேகர், இன்னொருத்தன் பேர் கார்த்தி. அவங்க 2 பேரும் பொண்ணுங்களை பற்றி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு தப்புன்னு தோணும். இருந்தாலும் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன். கிளாஸில் நாங்கள் 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் உக்காருவோம். ஒன்றா உக்காந்து அங்கே போகிற வர பொண்ணுங்களை பார்த்து சைட் அடித்து அப்படியே அவங்கள பார்த்து கமெண்ட்ஸ் அடிப்போம். இது டெய்லியும் எங்களோட காலேஜில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட காலேஜ் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நான் எப்பவும் போல் காலேஜுக்கு போயிட்டு காலையில் 8:30 மணிக்கு அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரவுண்டில் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாண்டோம். கிரிக்கெட் விளையாண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் கிளாஸ் ரூமுக்கு போனோம். கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்போது எங்களோட சார் வந்திருந்தார். எங்களோட சார், அவரோட பேர் பிரபா. அவர் கிளாஸ் ரூமுக்குள்ளே டேய், கிளாஸுக்கு கொஞ்ச நேரத்தில் புது ஸ்டாஃப் வராங்க. அவங்க தான் இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் எடுக்க போகிறாங்க, மேக்ஸ் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிரபா சார் எங்ககிட்ட சொன்னார். அதனால் கத்தாமல் உக்காந்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். எதுக்கு எங்கள் கிளாஸுக்கு மேக்ஸ் மேம் புதுசாக வராங்கன்னா, எங்களுடைய பழைய மேக்ஸ் மேம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால அவங்க லீவ் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க வர வரைக்கும் புது ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. புதுசாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கிளாஸே ஆவலாக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு மேம் வந்தாங்க. எங்களோட பிரபா சார், இவங்க தான் உங்களுடைய புது மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போது புதுசாக ஒரு டீச்சர் உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன்.
அவங்க அப்படியே பார்க்கறதுக்கு தங்கத்தில் செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருந்தாங்க. நான் அப்படியே அவங்களுடைய அழகை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்லை. சீதா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, என்னோட கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பெருசாலாம் பொண்ணுங்களை பார்த்து மயங்கினது கிடையாது. நான் பொண்ணுங்களை சைட் மட்டும்தான் அடிச்சிருக்கேன். ஆனால் அவங்களுடைய அழகில் நான் எப்போவுமே மயங்கினது கிடையாது. ஆனால் முதல் முறையாக என்னை ஒரு பெண் அவங்களுடைய அழகில் என்னை அப்படியே மயங்க வச்சிட்டாங்க. அவங்க தான் இந்த சீதா. அவங்கள பார்க்கறத என்னால் நிப்பாட்டவே முடியல. நான் நிறுத்தாமல் வாயடிச்சு போய் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதல் முறையாக ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசில் நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தனோ அதே போல் இந்த சீதா அதே போலவே இருந்தாங்க. தங்க சிலை போல் இருந்தாங்க. அவங்க கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு நின்னாங்க. நான் அப்படியே சிலை மாதிரி எந்திரிக்காம அதே இடத்துலையே உக்காந்துக்கிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் கேளுங்க. இந்த கதை போக போக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேறு யாரையாவது வச்சு கதை சொல்லணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி கதையை வந்து கேளுங்க. நன்றி.